வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, அர்ஜுனனை வென்ற பெண் பிங்களை. This video is sponsored by BuyMode e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? அர்ஜுனனின் மனம் பாரத போரில் கிடைத்த வெற்றியில் தலைகால் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தது. இதோ இப்பொழுது கூட தெய்வம் என்னருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது. என் பக்தியின் வலிமையே வலிமை. என்னை விட கண்ணனின் மேல் அதிகமான பக்தி செலுத்துபவர் யாராக இருக்க முடியும் என எண்ணிக்கொண்டிருந்த பார்த்தனை பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படி நீயாக முடிவு செய்து விட முடியுமா? உன்னை விட என்னில் கூடுதலான பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்ன என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். என் மனதில் ஓடுகின்ற சிறு சிந்தனையையும் உடனே படித்து விடுகிறானே கண்ணன். அர்ஜுனன் திடுக்கிட்டான். நீ என்னை மனதில் வைத்து பூஜிக்கிறாய் அர்ஜுனா. உன் மனதிலேயே இருக்கும் எனக்கு உன்னுடைய சிந்தனைகளை கண்டு கொள்வது சிரமமா என்று ஸ்ரீகிருஷ்ணர் நகைத்தார். அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க ஸ்ரீகிருஷ்ணர் முடிவு செய்தார். அர்ஜுனா, நான் பெரிதும் மதிக்கும் என்னுடைய பக்தை பிங்களை அருகே ஹஸ்தினாபுரத்தின் அருகில் வசிக்கிறாள். அவளை சென்று சந்திப்போம் வா என்று கண்ணன் அழைத்தான். இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம். நான் பெண்ணாக மாறுகிறேன், நீயும் என்னுடைய தோழியாக மாறு என்றார். சற்று நேரத்தில் அரண்மனையில் இருந்து கண்ணனும் அர்ஜுனனும் பெண்களாக மாறி வெளியே புறப்பட்டு சென்றனர். பிங்களையின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள். தாயே, நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நடந்து வந்தோம். கால்கள் வலிக்கிறது. இங்கு சற்று இளைப்பாரி விட்டு செல்லலாமா என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். உள்ளே வாருங்கள், நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். பூஜை முடிந்த பிறகு நீங்களும் உணவருந்தி விட்டு செல்லலாம் என்றாள் பிங்களை. பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும், சிறிதாக ஒரு கத்தியும், நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும், பெரிதாக ஒரு கத்தியும் இருந்தது. தாயே, கிருஷ்ண விக்கிரகத்தோடு 3 கத்திகளையும் வைத்து பூஜிக்கிறீர்களே, கத்திகள் யாருடையவை என்று கண்ணன் கேட்டான். அதற்கு பிங்களையோ, என்னுடையவைதான். வாய்ப்பு கிட்டும் பொழுது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என்னுடைய விரோதிகளான 3 கொல்ல வேண்டும். அதன் பொருட்டுதான் இந்த பூஜை. யாரந்த விரோதிகள் தாயே என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். குசேலன், பாஞ்சாலி, அர்ஜுனன் 3 தான் என்றாள் பிங்களை. குசேலரை கொல்ல சின்ன கத்தி, பாஞ்சாலிக்கு நடுக்கத்தி. மாவீரன் என்று தன்னைத்தானே பிதற்றிக் கொண்டு திரியும் அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி. அர்ஜுனனுக்கோ தூக்கி வாரி போட்டது. அப்படி இந்த 3 கண்ணனுக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே? குசேலன் அந்த தவிட்டு அவளை கண்ணனுக்கு கொடுக்கலாமா? என் கண்ணன் வெண்ணையை விரும்பி தின்பவன். வாய் ஊறாத ஆகாரம் அது. அவள் என் கண்ணனின் நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவில் புண்ணை தோற்றுவிக்காதா? இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுப்பதாவது? எனவேதான் அவனுக்கு சிறிய கத்தி. பாஞ்சாலி பாவம் பெண், அவள் எப்படி உங்களுக்கு விரோதியானாள் என்று கேட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணரிடம் புடவைகளை பெற்றாளே. துவாரகையில் இருக்கும் கண்ணன் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினாரே. புடவையை இழுத்து இழுத்து துச்சாதனின் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா? புடவையை இழுத்த துச்சாதனனுக்கே கை வலிக்குமானால் புடவையை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கண்ணனுக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும்? கண்ணனின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனா நான் என்றாள் பிங்களை. அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்களிலே மிகவும் தலை சிறந்த பக்தனாயிற்றே, அவன் மேல் ஏன் விரோதம் என்றான் அர்ஜுனன். அதற்கு பிங்களையோ, அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா? குதிரைகளின் லகானை இழுத்து இழுத்து கண்ணனின் கைகள் எத்தனை துன்பப்பட்டிருக்கும். தேர் குதிரைகளை ஓட்டுவது அவ்வளவு சாமான்யமா? ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம்? என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன். அன்று பார்த்து கொள்கிறேன் அவனை. அர்ஜுனன் முந்தானையால் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். தாயே, குசேலன் அறியாமல் செய்தான். அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை. எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலேயே செல்வத்தை வாரி கொடுத்தான். சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன் என்றார் கிருஷ்ணர். பிங்களையும் யோசித்தாள். பீடத்தில் இருந்த சிறிய கத்தியை தூக்கி வீசினாள். அடுத்தும் கண்ணன் தொடர்ந்தான். பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணனின் கைகள் வலித்ததென்னவோ உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் மிக பெரியது அல்லவா? அதனை காத்துக்கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றனவே.
எனவே சுயநலமே ஆனாலும் மானம் காக்க வேண்டியதால் பாஞ்சாலியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார். பிங்களை இரண்டாவது கத்தியையும் கீழே வீசிவிட்டாள். போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்று உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கண்ணனை தேரோட்ட செய்த அர்ஜுனனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றாள். சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம்தான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கண்ணன். அர்ஜுனனுக்கோ தூக்கி வாரி போட்டது. கண்ணன் நகைத்தவாறே பிங்களையிடம் சொன்னான். அர்ஜுனன் கண்ணனின் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கைவலியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினான். அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்து கண்ணன் வருந்துவானே. கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதம் தானா என்று கேட்டார் கிருஷ்ணர். நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவே இல்லையே. நீ சொல்வதும் சரிதான். எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவுமே வேண்டாம். முக்தி கூட வேண்டாம். என் கண்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். கண்ணனுக்கு மனம் வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிய பிங்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்தில் இருந்து எடுத்து கீழே வீசினாள். பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் மூதாட்டி பிங்களையை கீழே விழுந்து வணங்கிய பொழுது, என்னை வென்று விட்டீர்கள் தாயே என்று எண்ணிக்கொண்டான். அப்பொழுது அவன் ஆணவம் முற்றிலும் அழிந்திருந்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.